தெரியும் இல்லையா? நாரதன், திரிலோக சஞ்சாரி, நாராயண நாராயண அப்படி ஜபிக்கப்பட்ட நாரதன் அங்க வந்தார். நாரதன் ரைராருண ராஜாவுடன் சொன்னார், ஏய் ராஜாவே, ராஜன், தங்களுக்கு ஒரே ஒரு புத்திரன் தான். அவனிலே இருந்து ஒரு மகா தேஜஸ்வியாக இருக்கப்பட்ட தேவ துல்லியனாக இருக்கப்பட்ட ஒரு ராஜாவும் ஜனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் ஹரிச்சந்திரன். அப்படி ஒரு புத்திரன் அவருக்கு உண்டாக வேண்டியதாக இருக்கு. அதனால அவன்ல இருந்தது இந்த உங்களோட வம்சத்துக்கே, சூரிய வம்சத்துக்கே பெரிய பேரும் பெருமையும் உண்டாகும். அதனால நீங்க பையனை மன்னிச்சு காட்டில இருந்து அழைச்சிட்டு வந்து அவனை ராஜாவாய் வாழிக்க வேண்டும் அப்படி சொன்னார். ராஜாவோ அது கேட்டு பையன் மீதுள்ள கோபம் சாபம் எல்லாம் மறந்து அவரை கூட்டிட்டு வந்தார். அவரை கூட்டிட்டு வர போகும் பொழுது ராஜகுருவாக இருக்கப்பட்ட வசிஷ்டரும் போயிருந்தது. அப்பத்தான் வசிஷ்டருக்கு தெரிகிறது தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்த பசுவை இவன் கொன்னு மாம்சம் பட்சிச்ச விவரம் எல்லாம். உடனே அவரை கூப்பிட்டு தனியே நிறுத்தி வசிஷ்டர் சொன்னார்,